சாய்துக்கா. நான் 5ஆம் வகுப்பு ஆ பிரிவு புனித பீட்ட தொடக்கப் பள்ளியில் படிக்கிறேன். நான் அரசியலமைப்பு முகப்புரை பற்றி கூற வந்துள்ளேன். அரசியல் என்பது ஒரு நாட்டின் ஆட்சியையும் மக்களின் நலனையும் சார்ந்த மிக முக்கியமான துறையாகும். மனித சமூகங்கள் உருவான காலத்திலிருந்து ஒழுங்கும் நீதி நிலவும் வரை ஒரு ஆட்சி அமைப்பு தேவைப்பட்டு வந்தது. அதனால்தான் அரசியலமைப்பு எனப்படும் அமைப்பு உருவானது. அரசியலமைப்பு என்பது ஒரு நாடு எவ்வாறு ஆளப்படுகிறது, யார் ஆட்சி செய்கின்றார்கள், மக்கள் உரிமைகள் எவ்வாறு பாதுகாக்கப்படுகிறது என்பதை கூறும் ஒரு அமைப்பாகும். அரசின் செயல்களுக்கும் மக்களின் நலனுக்கும் வழிகாட்டியாக உள்ளது. ஒவ்வொரு நாட்டிற்கும் தனித்துவமான அரசியல் அமைப்பு உள்ளது. இந்தியா ஜனநாயக நாடாகும். ஜனநாயகம் என்றால் மக்கள் தான். ஆட்சியின் மூல ஆதாரங்கள் என்பதாகும். மக்கள் தான் தன் வாக்குரிமை மூலம் தலைவர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் வழியாக நாடை ஆளுகின்றார்கள். இதுவே மக்களாட்சி கொள்கை எனப்படும். அரசியலமைப்பின் முக்கிய நோக்கம் நாட்டில் ஒழுங்கை நிலைநிறுத்துவதும், சமத்துவம், சுதந்திரம் ஆகியவற்றை உறுதி செய்வதும், மேலும் மக்களின் உரிமைகள் மற்றும் கடமைகளை விலக்கி அவர்களை பொறுப்புள்ள குடிமகனாக மாற்றுவதாகும். ஒரு அரசியலமைப்பு இருந்தால் நாடு முன்னேற்றம் அடையும். மக்கள் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் வாழ முடியும். எனவே அரசியலமைப்பு என்பது எந்த நாட்டிற்கும் அவசியமான அடிப்படை தூணாகும்.